எல்லாருக்கும் வணக்கங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய கோச்சார கிரக அமைப்புகளால் வரக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி இன்றைய பொழுதில் பிறக்கப்பட்டது. போராட நட்சத்திரம் சொல்லக்கூடிய கங்கையம்மன் அவதரித்த நட்சத்திரம் 3வது பாதம் தனுசு ராசி மீன லக்னத்தில் தான் இந்த ஜூலை மாதம் பிறக்கப்பட்டிருக்கு. அப்படி பிறந்த ஜூலை மாதத்தில் மீனராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? உங்களுடைய ராசியாதிபதி தான் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, தொழில்ஸ்தானாதிபதி. வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அப்படி என்ன சார் பிராத்தம்னா, உங்கள் ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன் தான் தொழில்ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம். இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய கோச்சார கிரக அமைப்புகள் 100% உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு முதல் உதாரணம், மீனராசியில் பிறந்தவங்களுக்கு 2வது பாவகம், இந்த இடத்துக்கு அதிபதி தான் தனஸ்தானம்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம லக்னத்துக்கோ அல்லது நம்ம ராசிக்கோ 2வது பாவகம் எதுவோ அதுதான் தனஸ்தானம். தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் 3வது பாவகத்தில், அதாவது தைரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல தனஸ்தானாதிபதி. இந்த சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் மட்டும்தான் 3 பார்வைன்னு சொல்லுவாங்க. அதே பாணியில் நமக்கு செவ்வாவுக்கு 3 பார்வை, 3 இடத்தை பார்க்கக்கூடிய பவர். வேறு எந்த கிரகங்களுக்கும் அந்த மாதிரி இல்லை. குரு பகவானுக்கு 5வது இடம், 7வது இடம், 9வது இடம் எப்படியோ, சனி பகவானுக்கு 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் எப்படியோ, செவ்வா தனஸ்தானாதிபதி செவ்வாவுக்கு 4வது இடம், 7வது இடம், 8வது இடம். இது செவ்வாவுக்குரிய பார்வை. தனஸ்தானாதிபதி 3வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு செவ்வா. தனஸ்தானாதிபதி பார்வை உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்து, உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்து 11வது பாவகம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 11வது பாவகம். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறத, உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதியும் 12வது பாவகத்துக்கு அதிபதியும் சொல்லக்கூடிய சனி உங்கள் ராசியிலிருந்து 10வது பார்வையை இந்த இடத்தை பார்க்கிறார். அப்போது இந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் தனஸ்தானாதிபதியும் உங்கள் ராசியாதிபதியும் தொழில் ஸ்தானத்தை பார்க்க, இந்த கல்வி ஸ்தானாதிபதியும் செவ்வாதான், தனஸ்தானாதிபதியும் செவ்வாதான். அப்போ நம்ம படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. பொதுவாக இந்த மீனராசியில் பிறந்தவங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பீங்க. 10 ரூபா கொடுத்து இதில் தான் வாழணும், பொழைக்கணும், பொழைச்சி காட்டிடுவீங்க. 10,000 ரூபாய் கொடுத்து இதில் தான் வாழணும் அப்படின்னாலும் 10 ரூபா வாழ்க்கை தான் வாழுவீங்க. ஆடம்பரமான இருப்பனுங்க, அகலக்கால் வைப்பனுங்க, வார்த்தையில் வேணும்னா சொல்லிக்கலாமே தவிர அது நடைமுறைக்கு செட் ஆகாது. அப்படி நீங்கள் இருக்கவும் மாட்டீங்க. அப்போது இந்த மாதத்தில் உங்களுடைய நிலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதம் இல்லை சாமி, வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் பறந்து பால் குடிக்கலை, இருந்து தண்ணி குடிக்கிறேன், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னன்னா, உங்கள் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகத்தை ஏற்படுத்தும். அதுக்கு ஆதாரம் என்ன சாமின்னு கேட்டிங்கன்னா, படிப்பு ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் ஏறி 7ஆம் தேதி, ஜூலை மாதம் 7ஆம் தேதி படிப்புக்காரகன் சொல்லக்கூடிய புதனை பார்ப்பார். புதன் இந்த இடத்துக்கு வந்துடுவார். 7ஆம் தேதி இந்த இடத்துக்கு வந்துடுவார். அப்போ 6வது பாவகத்துக்கு வரார் புதன். 6வது பாவகத்துக்கு வரக்கூடிய புதனை 4வது பார்வையை செவ்வாய் பார்ப்பார். கல்விக்காரகன் கல்வி ஸ்தானாதிபதி கல்விக்காரகனை பார்க்க. அப்போ 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருப்பார். இந்த சூரியன் புதனுடைய ஆதிக்கத்தில் கிரக பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க. அதை உங்கள் ராசிக்கு 4 குடையவர் 6வது பாவகத்தில், 6 குடையவர் 4வது பாவகத்தில். இது கிரக பரிவர்த்தனை. ஒரு மனுஷனுக்கு அந்த 6வது பாவகம் மட்டும் பலமாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய திறமைகள் வெளிக்காட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒன்று படிப்பறிவு இருக்கும் நமக்கு, இல்லைனா பகுத்தறிவு இருக்கும். 2ல் 1 இல்லையா? படிப்பறிவு உள்ளவங்களுக்கு படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்பு, பகுத்தறிவு உள்ளவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு உருவாகிறது உறுதி. ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து முயற்சித்தாள். இன்றைக்கி சம்பாதிச்சவங்க, சாதித்தவங்க,
1000 பேருக்கு 2000 பேர் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தார் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இன்றைக்கி அவங்க மேலுக்கு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் 7ஆம் தேதி இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்துது. ஜூலை மாதம்ன்றது 7வது மாதம், 7ஆம் தேதின்றது நமக்கு நல்லது நடக்க போகுது, பார்த்துக்கிடுங்க. அதன் பிறகு இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேனுங்க. உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் தான் புத்திரக்காரகன். புத்திரக்காரகன் அப்படின்னா குரு. உங்கள் ராசி அதிபதி தான் புத்திரக்காரகன் இல்லையா? புத்திரக்காரகன் புத்திரஸ்தானத்தில் இருக்க, புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் இன்றைக்கி புதன்கிழமை 1ஆம் தேதி, புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை காலம்பரை, வெள்ளிக்கிழமை சரியாக ஒரு 11 மணிக்கு இந்த புத்திரஸ்தானாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வரார். சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வரார். லாபஸ்தானத்தில் வந்த புத்திரஸ்தானாதிபதியை புத்திரக்காரகன் பார்ப்பார். உச்சத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன், அதாவது புத்திரக்காரகன், உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய புத்திரஸ்தானாதிபதியை பார்ப்பார். புத்திரஸ்தானாதிபதி நேர 7வது பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பார். இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, 2.5 நாள், 2.25 நாள் தானுங்க, அதிகபட்சம் 2.5 நாள். வெள்ளிக்கிழமை 10 மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை முழுவதும், சனிக்கிழமை முழுவதும், ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் கொடுக்கறது இல்லை. நம்ம எதிர்பார்ப்புகள் 1000 இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. கல்யாணம் நடக்கலையான்ற எதிர்பார்ப்பு கவலை ஒரு சிலருக்கு இருக்குதுன்னா, ஏன்டா கல்யாணம் பண்ணுன்ற கவலை ஒரு சிலருக்கு இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லைன்ற ஆதங்கம் ஒரு சிலருக்கு இருக்குதுன்னா, எதுக்கடா குழந்தை பெற்றுக்கிட்டன்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்க தான் செய்யும். சரியா? அப்படியும் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்க. மீனராசியில் பிறக்கப்பட்ட உங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் ஏற்படக்கூடிய அந்த சங்கடங்களை சரி செய்துக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் 3ஆம் தேதி சரியாக வெள்ளிக்கிழமை, வர வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணியிலிருந்து புத்திர பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு தானுங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்த போகுது. நான் 4 முறை மருத்துவ ரீதியாக நான் குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணியிருந்தோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிற்கலை அப்படின்றாலும் சரி, இயற்கையோ செயற்கையோ அது எப்படியோ, ஆனால் உங்களுடைய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை முழுமையாக, சனிக்கிழமை முழுமையாக, ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி வரைக்கும் புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்கு உண்டான நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் பின்னுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தும். அதாவது குழந்தை பாக்கிய தடை நீங்கக்கூடிய ஒரு நேரம் அதுதானுங்க. அதுதான் முதல்ல சொன்னேன். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் கொடுக்கறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை கொடுக்கும். இது புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடம் நீங்கிறதுக்கு. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க. 4ஆம் தேதி, இந்த 4ஆம் தேதி என்னன்னா சுக்கிர பகவான் பயிற்சி அடைகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி, உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் சுக்கிரன். அதாவது உங்கள் ராசிக்கு சுக்கிரன் நல்லவர், சுக்கிரனுக்கு உங்கள் ராசிநாதன் கெட்டவர். இந்த மாத தொடக்கத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதனும், அதாவது தேவகுருன்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதனும் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஒரே பாவகத்தில் இருப்பார். இது நமக்கு நம்ம முன்னேற்றத்தில் ஒரு சில தடைகள் எல்லாம் கொடுக்கும். அது தொழில் நிமித்தமாக இருக்கட்டும், ஏற்கனவே தொழில் 7ஆம் தேதியிலேருந்து தான் உங்களுக்கு மாற்றம் வரும்னு சொன்னேங்க, ஒரு சில தடைகள் கொடுக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு இது சம்மந்தம் கிடையாது. குழந்தை பாக்கியம் 3ஆம் தேதியிலிருந்து 5, 6 தேதி வரைக்கும் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லது நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த சுக்கிரன் 4ஆம் தேதி பயிற்சி அடைகிறாரு. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்துக்கு வராரு. சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கப்படுறாரு. செவ்வாய் தனஸ்தானாதிபதி 3வது பாவகத்தில் இருந்து 3வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்ப்பதால் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 4ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் வச்சுக்கோங்களேன். சுக்கிரனுக்கு அதிகபட்சம் 20 நாள், ஆனால் இந்த மாதத்தில் ஒரு முறை மட்டும்தான் சுக்கிரன் பயிற்சி அடைகிறார், 4ஆம் தேதி. அப்போ 4ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா 30 தேதி வரை, இந்த ஜூலை மாதம் முழுவதும் வச்சுக்கோங்களேன். இந்த ஜூலை மாதம் முழுவதும், ஏன்னா 31 தானே ஜூலை,
அப்போ நமக்கு 4ஆம் தேதியிலிருந்து 31 வரை பார்த்திங்கன்னா இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள் ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமா, செஞ்சு விடுவோம் நல்ல விதமாக தான், ஆனால் நம்மளுடைய யோசனை செய்ய விடாது, எங்கே தப்பாயிடுமோன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த சங்கடங்கள் எல்லாமே 31க்குள்ளார அந்த சங்கடங்கள் நீங்கிவிடும், மாற்று கருத்து இல்லை. சகோதர காரகன் தானே செவ்வாய், சகோதர ஸ்தானத்தில் தானே இருக்கார், சகோதர ஸ்தானாதிபதியும் பார்க்கிறார் அல்லவா. அப்படி இருக்கையில் ஒரு வயிற்றில் பிறந்தோம், ஆனால் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கும். வருஷ கணக்காக அண்ணன் தம்பிகளுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, மனஸ்தாபம், இதெல்லாம் சரியாது. பேசணும், ஒன்று சேரணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு உங்கள்கிட்ட பேசணுன்ற எண்ணங்கள் இருக்காது. 4 முறை 5 முறை நம்ம பஞ்சாயத்து பேசியிருந்தாலும் அல்லது 4 பேர் வச்சு பேசியிருந்தாலும் சமாதானம் இல்லாத அண்ணன் தம்பிகளாக இருக்கட்டும், அக்கா தங்கைகளாக இருக்கட்டும், இந்த ஜூலை மாதம் நான் சொல்கிற மாதிரி கேளுங்க, 4ஆம் தேதியிலிருந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் சங்கடங்கள் நீங்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் வழிவகுக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய மனஸ்தாபத்தை சரிப்படுத்தும், மாற்று கருத்து இல்லை. ஆதாரம் என்னையான்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம சகோதரகாரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சகோதர ஸ்தானத்தில் இருந்து சகோதர ஸ்தானாதிபதியை பார்ப்பது சிறப்பு. இதனால் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு முழுமையடையும். 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதியை, சுபஸ்தானாதிபதின்றது என்னென்னா வீடு மண் மனை வாகனம், இதெல்லாமே 4வது பாவகம். 4வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்தில் பரிவர்த்தனையோடு இருப்பார். ஒரு புறம் 7ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதியிலிருந்து தொழில் நிமித்தமாக தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. 4வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்தில் திடீர் அதிர்ஷ்டத்துக்கு சொந்தக்காரன் 6க்குடையவர். 6வது பாவகத்துக்கு அதிபதி 4வது பாவகத்தில் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கும் பொழுது தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பார்க்கிறார். அப்போ செவ்வாய் பூமிகாரகன், புதன் பூமி ஸ்தானம், நம்ம ராசிக்கு 4வது பாவகம், பூமிகாரகன் பூமி ஸ்தானாதிபதி பார்ப்பதால், வீடு வாசல் வாகனம் அப்படி பார்ப்பதால் 7ஆம் தேதியிலிருந்து மீனராசியில் பிறந்தவங்களுக்கு என் கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் 31 ஏன்னா புதனுக்கும் மேற்கொண்டு பயிற்சி கிடையாது இந்த மாதத்தில், ஜூலை மாதத்தில். சுக்கிரனுக்கு எப்படி சொன்னால் அதே மாதிரி தான் புதனுக்கும். அப்போது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலர் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, இந்த கடன் பிரச்சனை நீங்கன்னா போதுமையான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. 4 காசு பணம் இருக்குது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கிறனுங்கன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. 5 விரல் ஒரு மாதிரி இல்லை, ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி. அந்த மாதிரி இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் வாகன யோகமும் உண்டு. அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நேர காலங்களும் உண்டு. அதாவது அது ஒரு கடகண்ணியாக இருக்கலாம் அல்லது ஒரு வீடு வாசலாக இருக்கலாம், சரிங்களா. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதியை தனஸ்தானாதிபதி பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு. இதனால் திடீர் அதிர்ஷ்டம் ஜூலை 7ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஏற்படும். சரி, எக்ஸாக்டாக கரெக்டாக எனக்கு சொல்லுங்கள், சரியாக சொல்லுங்கள், எந்த நேரத்தில் நான் வீடு வாங்குவேன், எந்த நேரத்தில் நான் காரு வாங்குவேன், எந்த நேரத்தில் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேனுங்க. இந்த 6க்குடைய கிரகம் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு அதிபதி 4வது பாவகத்துக்கு இருக்கார், 4வது பாவகத்தில் தான் இருக்கார். அவர் குரு பகவானுடைய சாரத்தில் வரணும். இப்போ உங்கள் ராசியாதிபதி தானே குரு, உங்கள் ராசியாதிபதி குரு உங்களுக்கு பலமாக இருக்கார், உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார். அந்த நேரத்தில் 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புனர்பூச நட்சத்திரத்தில் வரும் பொழுது இந்த புனர்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் எத்தனாம் தேதி வராருன்னா 6ஆம் தேதி வராரு. ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன், 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரம் 1வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம், இந்த 3 பாதமும் நமக்கு எதில் வருதுங்க, நம்ம ராசிக்கு 4வது பாவகத்தில் தான் வருது. அப்போது ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் எத்தனை நாள் ட்ராவல் பண்ணுவார், அதாவது சூரியன் எத்தனை நாள் ட்ராவல் பண்ணுவார்னா 13 நாள் ட்ராவல் பண்ணுவார். இந்த 6ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரத்தில் வராருன்னா அதில் இருந்து உங்களுக்கு மேபி ஒரு 10 நாள் வச்சுக்கோங்க, 9 நாள் 10 நாளே வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு 6ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது.
இந்த 6ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார தான் வாகனம் வாங்குறது, வீட்டுக்கு அட்வான்ஸு கொடுக்கறது, வீடுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் எல்லாமே நீங்கள் செய்வீங்க அல்லது செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். சார் நீங்கள் பாட்டில் சொல்கிறீங்க, நடக்கலைன்னா அடுத்த மாதம் நான் கேட்பேன். ஐயா கேளுங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொன்ன விஷயம் சரி தப்பு அப்படின்றது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக கொடுக்கணுன்ற ஒரு முயற்சி நான் பண்ணுறேன். ஏற்கனவே நான் எடுத்திருக்கிற ஒரு முயற்சின்றது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப துல்லியமாக தான் எடுத்துருக்கிறேனுங்க. ஏதாவது ஒரு ஜோதிடராக இருக்கட்டும், இல்லை ஜோதிடம் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், கமெண்ட்டில் நீ செய்கிறது தப்பு தம்பி, இந்த கணக்கு இப்படி கிடையாது அப்படின்னு ஒரே ஒருத்தர் கூட இது வரைக்கும் எனக்கு சொன்ன மாதிரி இல்லை. நான் போகிற பாதை இதுதான். இந்த விஷயம் நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க, உங்களை மாதிரி பெரியவங்க தான். நான் சொல்கிற விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் விவரம் தெரியும். சரியா? நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன், ஆனால் அனுபவித்து சொல்லுங்கள். 6ஆம் தேதியிலிருந்து 16 தேதிக்குள்ளார உங்களுடைய மன அழுத்தம் நீங்கக்கூடிய ஒரு நாட்கள், மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கம் போகக்கூடிய நாட்கள், உங்களுடைய வளர்ச்சி உயரக்கூடிய ஒரு நாட்கள், இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி மற்ற ராசிகளை விட இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேனுங்க. அதாவது ஆள் உயரும் பொழுது, நீங்கள் உயரும் பொழுது ஆடம்பரமான விஷயம் உங்களை சுற்றி உள்ளதும் உயர்ந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வாதாரம் பிரகாசமாக இருக்கும். இன்றைக்கி பெரிய லெவலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வளரும் போது அவங்களுடைய ஆடம்பரமான விஷயங்களும் வளர்ந்துருக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள் மீனராசியில் பிறந்தவங்க. அதுவும் மீனராசியில் பிறந்தவங்க அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 100% இது பொருந்தும். சனி பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரம் அது. அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது 100% பொருந்தும். மற்றபடி வரக்கூடிய ஜூலை மாதத்தில் கோட்சார கிரக அமைப்புகள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து எனக்கு சொல்லுங்கள். இந்த நேர காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை நீங்கள் முழுமையாக துல்லியமாக பார்த்துக்கிடணும். உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.